ஒரு நாள் ஒரு மிட் நைட்டில் நான் வாலிப பையனாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஜெபிக்க போயிருந்தேன். மிட் நைட்டில் ஜெபிக்க போகலை, ஒரு 9 o'clock அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வீடு இருக்கான்னு கேட்கறதுக்கு போயிருந்தேன். எங்கள் பாஸ்டர் கேட்டு வர சொன்னேன். வாலிப பருவம் அது. வீடு இருக்குது அந்த ஏரியாவில், இந்த ஊரில் ஒரு ப்ரேயர் நடத்துறதுக்கு ப்ரேயர் காலுக்கு ஒரு வீடு கேட்டாங்க எங்கள் பாஸ்டர். அப்போ எங்கள் ரிலேட்டிவ்களுடைய வீடுகளில் நான் ஒரு வீடை போய் இந்த மாதிரி வீடு இருக்கான்னு கேட்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே போனால் நான் வீடு இருக்கான்னு கேட்க போயிருந்தேன். ஆனால் அவங்க பிரச்சனையை என்கிட்ட சொன்னாங்க. பிரச்சனைகளை சொல்லி என்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஜோம் பண்ணி என்கிட்ட வாங்கினாங்க. அந்த எண்ணெயை ஜோம் பண்ணி அவங்க மகளுடைய மேலே போய் வைக்க போகிறாங்க. அது தனியாக படுத்து கிடந்தது. அதுக்குள்ளே அசுத்தாவி இருக்குன்னு தெரியல. போய் அந்த மகள் மேலே வச்சாங்க. வைத்த அடுத்த நிமிஷம் அந்த அசுத்தாவி அலறி அடித்து கொண்டு இருந்திருந்தது. இது வரைக்கும் நான் எவ்வளவோ 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். 2-3 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். 10, 11, 12 அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். 3 மணி நேரம் பேசிட்டு அது வரைக்கும் எழுந்திருக்காது. தட்டிலாம் பார்த்தாங்க, எழுந்திருக்கல. இந்த எண்ணெயை போய் வச்ச உடனே பயங்கர சவுண்டு விட்டு எழுந்திருச்சு, ஆர்ப்பரிச்சு, ஆரவாரம் பண்ணி பயங்கர அழக்களிக்குது. அப்போ சொன்னது பார்த்தீங்களா, என் லைஃப்பில் முத அசுத்தாவி பேசுகிறத நான் கேட்குறேன். நான் என்ன பைபிள் காலேஜ் போகலை, என்ன நான் ஊழியத்துக்கு பூரணமா ஒப்பு கொடுக்கல. ஆனால் பரலோகத்தில் நான் யாருங்கிற முத்திரை பதிக்கப்பட்டாயிற்று. அது சொன்னது, போதகரே என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர். நான் அங்கே நின்றோன்னே எனக்கு அப்படியே ஒரு வண்டி காரில் போனது 5th கியரில் போகும்போது திடீர்னு நியூட்ரலில் மாறுற அந்த கார் நிலைமை என்ன ஆகுமா, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி பீஸ் புரிதல் மஞ்சள். போதகரையா, பிரைஸ் காட். இதே வார்த்தையை சொல்லித்தானே என் ஆண்டவரை பேசினது இந்த ஆவி. அதே வார்த்தையை சொல்லி இந்த அசுத்தாவி என்கிட்ட பேசுதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னைக்கோ நடந்த வார்த்தை அல்ல, என்றைக்கோ பேசின வார்த்தை அல்ல, இன்றைக்கும் இந்த வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை குறைவற்றதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உன்னிடத்தில் பேசுமானால் அது உன்னை உயிர்ப்பிக்கும்.